எங்க தளபதி தனிச்சுதான் போட்டி போட போறாரு, யாரு கூடயும் வந்து கூட்டணி இல்ல, ஏன்னா நாங்க ஊழலை ஒழிக்க போறோம். ஆனா புதுச்சேரியில கூட்டணி வச்சிருக்காங்க. 30ல 28 தான் இவங்களுடைய வேட்பாளர். அதுலயும் 6 பிஜேபி இருந்து கடன் வாங்கிருக்காங்க. இன்னும் மத்தவங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம்னா எப்படியும் ஒரு தொழிலதிபர்கள், அமெரிக்க மாப்பிள்ளைகள் அப்படின்னு கொண்டு பாட்டிருப்பாங்க. இந்த 2 பேரும் கூட்டணி சொன்னாங்க. யாரான்னு பார்த்தா நேயம் மக்கள் கட்சியா. எங்கடான்னு பார்த்தா போன மாசம் தான் ஆரம்பிச்சிருக்கேன். நேயம் மக்கள் கட்சி லெட்டர்பேட் கட்சி. அந்த லெட்டர்பேட் கட்சிக்கு 2 சீட் கொடுத்துருக்காப்ல. அதாவது உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. உன் கூட கூட்டணி வச்சுக்கோ, யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு காட்டலாம். காங்கிரஸ் கூட கூட்டணி, தேமுதிக கூட கூட்டணி, அமுக கூட கூட்டணி, ஓபிஎஸ் வரப்போறாரு, அந்த பக்கம் அதிமுக வரப்போகுது, இந்த பக்கம் வந்து பல்வேறு கட்சிகள் வரப்போகுது, கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், பெருங்கட்சியில் வரப்போகுது. அவர் வராரா, இவரும் வராரு, உனக்கு பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா நேய மக்கள் கட்சின்னு சொல்லி லெட்டர்பேட் கட்சி, இதுவே ஒரு லெட்டர்பேட் கட்சி தான். தமிழக கட்சிகளுமே லெட்டர்பேட் சேர்ந்து A4 சேர்ந்து இப்ப A3 மாறி இருக்கு. சில கட்சிகள் இருக்கு, அவங்களை கூப்பிட்டு நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்களை பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும். கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா. இல்லனே, ஒருத்தர் 2 பேர் இருப்பானே. இப்ப நம்ம கட்சியில சேராதவங்களை நம்ம கட்சியில சேர வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா. எப்படி? அதையே பேரா வச்சா சொல்லுங்க. கா சே கா. புரியலையே. கட்சியில் சேராத ஒரு கட்சி கா சே கா. ஆஹா, அபாரம்.